வணக்கம் நண்பர்களே. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இது திருவள்ளுவர் வாக்கு. அதாவது மனசுல அன்பு இருக்கிறவங்க அவங்க பண்ற உதவி அது தன்னலமற்ற உதவி, தனக்கும் இல்லாமல் பிறருக்கு உதவி பண்ணுவார்கள். இதுதான் அதோட பொருள். இந்த அன்புங்கிறது இருக்கே, அது ரெண்டு வகைப்படும். ஒன்னும் வெளிப்படையா காட்டுற அன்பு, இன்னும் மனசுக்குள்ளேயே பதுக்கி வச்சிருக்கிற அன்பு. இந்த வெளிப்படையாக காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதனால அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க. அந்த உதவி வெளியில தெரியும், இவங்க அன்பு காட்டுறாங்க, இவங்க அந்த அன்புனால நிறைய உதவிகள் பண்றாங்க, நல்ல வேலைகள் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். ஆனால் இதுவே இந்த மனசுக்குள்ளேயே அன்பை போட்டு பதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க உண்மையிலேயே அன்பா இருப்பாங்க, ரொம்ப அக்கறையோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா இது அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரீச் ஆகாது. வெளித்தோற்றமா என்ன தோணும்னா, அவங்க என்கிட்ட அன்பாவே இல்லை, அவங்க எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் வரும். அதனால அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பல குடும்பங்கள்ல அப்பா புள்ள உறவே அப்படிதான் இருக்கு. அம்மாவுடைய அன்பு அது வெளிப்படையா வெளிக்காட்டுற அன்பு, அது எந்த தருணத்திலையும் வெளிக்காட்டுவாங்க. ஆனால் அப்பாவுடைய அன்பு இருக்கு பாருங்க, அது மனசுக்குள்ளேயே புதஞ்சு கிடக்கும், வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனால் அப்பாவுக்கு நிறைய அன்பு இருக்கும், அக்கறையோட தியாக உணர்வோடு அவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு நிறைய பண்ணுவாங்க, சைலண்டா பண்ணுவாங்க, வெளியில சொல்லிக்கவே மாட்டாங்க. ஆனா அது வெளியில தெரியாதனால இன்ஃபேக்ட் நிறைய பிள்ளைகள் அப்பாவை ஒரு வில்லனாவே பார்க்கறாங்க. இது நடக்கிறது, வாழ்க்கையில நடக்கிற ஒரு யதார்த்தம். இந்த அன்பு மனசுக்குள்ளேயே புதைஞ்சு கிடந்தா என்ன ஆகும்? இதை பத்தின ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிலிம், குறும்படம் ஒன்று சமீபத்தில் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியை அந்த மாணவர்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கணவன் மனைவி வச்சுங்களேன், சரவணன் சரளா. அவங்களுக்கு ஒரு 8 வயசு 7 வயசுல ஒரு பையன் பொண்ணு, 2 குழந்தைகள். திடீர்னு அந்த சரளாவுக்கு ஒரு ஆசை, எனக்கு கப்பலில் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னு. உடனே சரவணனும் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. பசங்க 2 பேரையும் ரொம்ப நெருங்கிய ஒரு சொந்தக்காரங்க கிட்ட விட்டுட்டு மனைவியை கூட்டிட்டு அவர் கப்பல் பயணம் போறார். கப்பல் பயணம் போயிட்டு 2-3 நாடுகள் போறாங்க, ரொம்ப சந்தோஷமா கழிக்கிறாங்க. அவங்க திரும்பி வரும்போது அந்த கப்பல்ல ஏதோ டெக்னிக்கல் ஸ்னாக், இந்த இன்ஜினியர்ஸ்லாம் என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க, ஆனால் எதுவுமே சரி பண்ண முடியல. அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கப்பலோட கேப்டன் என்ன சொல்றாரு, அங்கே லைஃப் போட் இருக்கும், எல்லா கப்பல்லையும் லைஃப் போட் இருக்கும், அந்த லைஃப் போட்ல இறங்கி எல்லாரும் தப்பிச்சு போங்கிறாங்க. ஒவ்வொருத்தரா இறங்குறாங்க. இப்போ இந்த சரவணன் சரளா டேர்ன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு அந்த லைஃப் போட்ல ஒரே ஒரு சீட்டு தான் பாக்கி இருக்கு. அதுக்கு மேல இருந்தால் அந்த லைஃப் போட்லும் கவுந்துரும். இந்த லைஃப் போட் எப்படின்னா, அது போய் அந்த கரையில விட்டுட்டு வரத்துக்கு நிறைய டைம் ஆகும். அது வரைக்கும் அந்த கப்பல் தாங்காது. ஏன்னா அந்த டெக்னிக்கல் ஸ்லாக்னால அது முழுகிட்டு இருக்கு. இந்த லைஃப் போட் திரும்பி வரதுக்குள்ள கண்டிப்பா அந்த கப்பல் முழுகிடும். அது போல ஒரு நிலைமை. இந்த நிலைமையில சரவணன் அந்த லைஃப் போட்டுக்குள்ள குதிச்சிடுறான். அப்போ சரவணன் கிட்ட எதையோ சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அந்த ஆசிரியை மாணவர்கள் கிட்ட கேட்கறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, என்னை ஏமாத்திட்டியே, இப்படி என்ன துரோகம் பண்ணிட்டியே, என்னை விட்டுட்டு நீ மட்டும் போயிட்டியே, இப்படி ஏதேதோ பதில்கள் வருது. அந்த வகுப்புல ஒரே ஒரு மாணவன் மட்டும் எதுவும் சொல்லாம மௌனமா உட்காந்துருக்கான். அந்த ஆசிரியர் அந்த மாணவன் கிட்ட போய் கேட்கிறா, ஏன்பா எல்லாரும் பதில் சொல்றாங்க, நீ மட்டும் மௌனமா இருக்க, உன் பதில் தான் என்ன அப்படிங்கிறா. அதுக்கு அந்த மாணவன் சொல்றான், அந்த சரவணனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, நம்ம பசங்களை நல்லபடியா பார்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு. அந்த ஆசிரியைக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த சிறுவனால எப்படி இப்படி ஒரு பதில யோசிக்க முடிஞ்சதுன்னு அவங்களே கேட்குறாங்க. ஏன்பா எப்படிப்பா அவனுக்கு இந்த ஒரு பதில் தோணிதுன்னு ஒன்று அந்த சிறுவன் சொல்கிறான். எங்கள் அம்மா சில வருஷங்களுக்கு முன்னாடி கேன்சரில் இறந்தாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடைசி நிமிஷத்தில் எங்கள் அப்பாவை பார்த்து இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க, பசங்களோ நல்லா பார்த்துங்கன்னு. அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னா. கதை இதோட முடியலை. சரவணன் அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்குறார். குழந்தைகளும் நல்லா படித்து பெரியவங்களாகிறாங்க. பையன் நல்ல வேலை கிடைச்சி வெளியூருக்கு போய்ட்டான். அந்த பெண்ணும் நல்லா படித்து நல்ல வேலை கிடைச்சி சரவணன் கூடவே இருக்கா. அப்பாவை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறா. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த மகளுக்கு சரவணனும் சரளாவும் இந்த கப்பலில் போன விவகாரம் தெரிய வருது.
அது வரைக்கும் சரவணன் சொல்லவே இல்லை. இந்த விவகாரம் தெரிய வந்தோன்னா இந்த கப்பல்லேருந்து அப்பா மட்டும் தப்பிச்சிட்டார், அம்மாவை அங்கேயே விட்டுட்டு கொலை பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் மனசில் வந்துடுறது. ஸோ அம்மாவோட சாவுக்கு அப்பா தான் காரணம். அதுலேருந்து அப்பா வேற ஒரு வெறுப்பு. அது வரைக்கும் ரொம்ப பாசமாக இருந்தவ அதுக்கப்புறம் அப்பாவை ஏறெடுத்து கூட பார்க்கல, ஒரு வார்த்தை பேசலை, கண்டாலே வெறுப்பு, நேருக்கு நேர் சந்திக்கிறத கூட அவாய்ட் பண்ணிட்டா. இப்படியே ஒரே வீட்டில் இருந்தாலும் இந்த நிலைமை. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு சரவணன் மூப்புனால இறந்து போய்டுறாரு. அப்பவும் அவள் ஃபீல் பண்ணவே இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை. காரியெல்லாம் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ வேண்டா வெறுப்பா அப்பாவோட உடைமைகளெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டைரி கிடைக்கிறது. அப்பா எழுதின டைரி. அந்த டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. படிக்க ஆரம்பித்த உடனே படிக்க 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 அவள் கண்ணிலேருந்து தண்ணி. ஏன்னா அந்த டைரியில் சரவணன் எழுதியிருக்கிறது, சரளாவுக்கு உண்மையிலேயே கேன்சர் நோய். அந்த கேன்சர் நோய் அந்த கடைசி கட்டத்தில் இருக்கும்போது தான் அவள் ஆசைப்படுறா கப்பல் பயணம் போகணும்னு. அதுக்காகத்தான் குழந்தைகளையும் விட்டுட்டு சரவணன் சரளாவை கப்பல் பயணம் கூட்டு போகிறார். அந்த கப்பல் பயணம் திரும்பி வரும்போது இந்த டெக்னிக்கல் ஸ்நாக் ஏற்பட்டு இந்த கப்பல் முழுகும் தருவாயில் சரவணன் சொல்கிறார், இல்லை இல்லை நீ கிளம்பி போ, நீ போ, நான் இருக்கேன், நீ போ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சரளா சொல்கிறார், இல்லை இல்லை நான் எப்படியும் போக தான் போகிறேன், அதனால் நீங்கள் போங்க, நீங்கள் போனால் தான் குழந்தைய பார்த்துக்க முடியும்னு. சரவணன் சொல்கிறார், இல்லை ஒன்றா நான் இப்படி தனியாக விட்டுட்டு போக முடியாது, நீ இல்லாமல் நான் எப்படின்னு ஒன்றும் இல்லை, எப்படியும் நான் இல்லாமல் தான் இருக்க போகிறீங்க, வேறு வழி இல்லை, ஏன்னா என்னுடைய வியாதி அது போல் வியாதி, அதனால் தயவு செஞ்சு நம்ம குழந்தைகளுக்காக இங்கே போகன்னு அவள் தான் தள்ளி விடுறா போட்டில். அண்ட் தள்ளி விடும்போது அப்போது போட்லேருந்து அவள் சொல்கிறது இதுதான், குழந்தைகளை நல்லா பார்த்துங்கன்னு. அவளுடைய வாக்கு, அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காகவே கடைசி வரைக்கும் அவர் குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கார். இந்த விஷயத்தை அவர் கடைசி வரையும் சொல்லவே இல்லை. இந்த டைரி மூலமாக தான் அந்த மகளுக்கே தெரியுது. இது தெரிஞ்ச உடனே அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக விழுது. அப்பாவோட உண்மையான அன்பை அப்போ தான் புரிஞ்சுக்கிறார். இந்த அப்பாவோட அன்பு மனசுக்குள்ளேயே போய்ந்து கிடந்தது. அந்த அன்புனால அவர் படிக்கிறது எல்லாமே நல்லது தான். தன்னுடைய பசங்களுக்குரிய எதிர்காலத்துக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த அன்பை அவர் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. பாசமாக இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. அன்பின் வெளிப்பாடு பல மனக்கசப்புகளை அவாய்ட் பண்ணும். அதனால் நீங்கள் அன்பை தாராளமாக வெளிக்காட்டுங்க. அன்பை பதுக்கி வச்சுருக்காங்க. யாருக்கிட்டையாவது அன்பு காட்டணும்னா தாராளமாக காட்டுங்க. அதுக்கு எதுக்கு வஞ்சனை? அது என்ன காசா பணமா? தாராளமாக அன்பை காட்டுங்க. அன்பை காட்டினாலே நம்ம மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்க மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் SL நானு. வணக்கம்.